வணக்கம் நண்பர்களே, பலரும் ஆவலோட எதிர்பார்த்த ஜஸ்டிஸ் லீக் ஸ்னைடர் கட்டோட வெர்ஷன் ரிலீஸ் ஆகியிருக்கு. படம் வேற லெவல்ல இருக்கு. அதோட விளக்கத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நோட்டிபிகேஷன்ஸ் உடனே வர பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க படத்தை பத்தி பார்க்கலாம். ஸ்டார்டிங்லேயே தலைவன் ஜாக் ஸ்னைடர் படத்தை ரிலீஸ் பண்ண போராடின ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு ஜஸ்டிஸ் லீகோட காவியத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பேட்மேன் vs சூப்பர்மேன்ல டூம்ஸ்டேவால பலத்த காயப்பட்ட சூப்பர்மேனோட அலறல் சத்தம் பூமி முழுக்க எதிரொலிக்குது. அத லூயிஸ் லேன் சோகத்துல பார்க்க வண்டர் உமன் இனிமே என்ன நடக்க போகுதுன்ற மரண பீதியில பாக்குறாங்க. பேட்மேன் கண் கலங்கி நிக்கிறாரு. அந்த சத்தத்தால சைபர்க் வீட்ல இருக்கிற மதர் பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இந்த சத்தத்தை சூப்பர்மேனோட ஸ்பேஸ்ஷிப்ல லெக்ஸ் லூத்தர் கேட்கும் போதுதான் ஸ்டெப்பன் வுல்ஃபோட உருவத்தை பாக்குறாரு. அதுல ஸ்டெப்பன் வுல்ஃப் 3 மதர் பாக்ஸையும் கைப்பற்றின மாதிரி காட்சி அளிக்குது. இததான் மணி அடிச்சாச்சு, மேல இருந்து பூமி ஆக்கிரமிக்க வரப்போறாங்கன்னு சொல்லியிருக்காரு லெக்ஸ். அந்த சத்தம் அட்லாண்டியன்ஸுக்கும் எதிரொலிக்குது. அதனால அவங்களோட மதர் பாக்ஸும் ஆக்டிவேட் ஆகிறத மீரா பயத்தோட பாக்குறாங்க. அங்க மட்டும் இல்லாம அமேசான்ஸ்ல இருக்கிற 3வது மதர் பாக்ஸும் ஆக்டிவேட் ஆகுது. அதை பார்த்து அமேசான் போராளிகள்லாம் குயினுக்கு தகவல் சொல்லுங்கன்னு பீதியிலேயே இருக்காங்க. வரப்போற யுத்தத்துக்காக அக்வாமேனை தேடி பல மலைகள் கடந்து வராரு ப்ரூஸ் வெயின். இதுதான் ஃபர்ஸ்ட் சாப்டர். என்ன கணக்குல சேர்த்துக்காத பேட்மேன்ற டைட்டிலோட ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கவங்க கிட்ட அக்வாமேனோட உதவும் குணங்களை பத்தி சொல்லி தகவலை கேட்க அங்க இருந்து ஆர்த்தர் காசு செலவாகும் பரவாயில்லையான்னு கேட்டதும் இந்தா புடின்னு $25,000 கையில வச்சுட்டு நீதான் அக்வாமேன் எனக்கு தெரியும், வரப்போற யுத்தத்துக்கு உன்ன போல பவர் சொல்லவங்க தேவை, அதுக்காக தான் நான் ஒரு டீமை உருவாக்குறேன்னு சொன்னதும் என்னெல்லாம் கணக்குலயே சேர்த்துக்காதன்னு சொல்லிட்டு கடல்ல இறங்குறாரு ஆர்த்தர். ப்ரூஸ் வெயின் எதுவும் பேசாம அங்க இருந்து கிளம்புறாரு. இந்த குளிர்ல அக்வாமேனை தேடி வந்தீங்களே, அவனை பார்க்க முடிஞ்சதான்னு ஆல்ஃபிரட் கேட்க நான் அக்வாமேனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு ப்ரூஸ் வெயின். இது இப்படி இருக்க மார்த்தா அவங்க வீட்டுக்கு சேல்ஸ் போர்டை போட்டு கிளார்க்கோட கல்லறையை பார்த்துட்டு சோகமா போறாங்க. லூயிஸ் லேன் பத்திரிகையாளரா இல்லாம ஒரு நாளை போல சூப்பர்மேன் இறந்து போன இடத்துக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. மத்தவங்களும் சூப்பர்மேனுக்காக கருப்பு பேனர்ஸை வச்சு அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இவ்வளவு நடந்த அப்புறம் பட்டப்பகல்ல மியூசியம்குள்ள நுழைஞ்ச சில தீவிரவாதிங்க செக்யூரிட்டியை மட்டையாக்கிட்டு எந்த கோரிக்கையும் இல்லாம அங்க சுத்தி பார்க்க வந்த குழந்தைங்களை பிணை கைதிகளா பிடிச்சி போலீஸை மிரட்டி வெளியே நிக்க வச்சிருக்காங்க. அப்ப தலைவி வண்டர் உமனோட இன்ட்ரோ வேற லெவல்ல காமிச்சிருக்காரு ஸ்னைடர். நீதி தேவதை சிலைக்கு மேல நடந்த சம்பவத்தை பாக்குறாங்க வண்டர் உமன். உள்ள பாம் ஆக்டிவேட் பண்ணிட்டு சாவறதுக்கு தயாராக அங்க இருக்கிற ஒருத்தரை உண்மையை வெளிக்கொண்டு வர சவுக்கால பிடிச்சி தூக்கி பாம்பை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தீவிரவாதிகளை 10 செகண்ட்ல அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அந்த பாம் பொட்டி எடுத்துட்டு பறந்து போய் மேல தூக்கி வீசிடுறாங்க. யாருக்கும் ஆபத்து இல்லாம வெடிச்சு செதறனதும் அந்த கும்பலோட ஹெட் எல்லாரையும் சுட்டு சாவடிக்க ரெடி ஆகுறாரு. அந்த நேரம் கரெக்டா வண்டர் உமன் வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் வெறித்தனமா சுட ஆரம்பிச்சதும் மக்கள் மேல ஒரு புல்லட் படாதபடி சாமர்த்தியமா சமாளிக்கிறாங்க வண்டர் உமன். அதை பார்த்துட்டு என்னால இதை நம்ப முடியலன்னு அந்த ஹெட் சொன்னதும் வண்டர் உமனோட ஸ்பெஷல் மூவை பயன்படுத்தினதும் அடையாளம் தெரியாம வெடிச்சு செதறிடுறாரு. அங்க இருக்கிற குழந்தைகள்லாம் வண்டர் உமனை எடுத்துக்காட்டா பாக்குறாங்க. இது இப்படி இருக்க அமேசான் குயின் ஆக்டிவேட் ஆன மதர் பாக்ஸை பார்க்க வராங்க. அப்போ மதர் பாக்ஸை எடுக்க பாராடிமன் படைகளோட வராரு ஸ்டெப்பன் வுல்ஃப். அவரோட பேட்டில் சூட் கவசம் வேற லெவல்ல இருக்கு. சுத்தி இருக்கிற அமேசான் போராளிகள்லாம் தாக்க தயாராக உங்க பயத்துல நான் குளிக்க போறேன், இந்த உலகத்தை இருள் சூழ வெப்பன்னு சபதம் எடுக்க எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாதுன்னு குயின் சொல்ல போராளிகள்லாம் பாராடிமன்ஸை தாக்குறாங்க. ஸ்டெப்பன் வுல்ஃப் அமேசான்ஸை துவம்சம் பண்றதை பார்த்த குயின் மதர் பாக்ஸை எடுத்துட்டு இந்த இடத்தை சீல் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அமேசான்ஸ் அந்த பில்லர்ஸ் எல்லாம் உடைக்க குயின் வெளியே போறதுக்காக கதவை தாங்கி பிடிச்சதும் அந்த கேப்ல குயின் வெளியே வந்துடுறாங்க. இதனால மலையோட முனையில இருக்கிற அந்த இடமே சின்ன பின்னமா உடைஞ்சி கடல்ல விழுந்துடுது. மதர் பாக்ஸ படைகள் கிட்ட கொடுத்துட்டு இதுல இறந்து போனவங்களுக்காக இறுதி மரியாதையை செலுத்த கடல்ல இருந்து எந்த பாதிப்பும் இல்லாம ஸ்டெப்பன் வுல்ஃபும் பாராடிமன்ஸும் மதர் பாக்ஸ நோக்கி போறாங்க. அப்பதான் குதிரையில இருக்கிற பெண்களை புரட்டி எடுக்கும் போது மத்த அமேசான்ஸ்லாம் ஸ்டெப்பன் வுல்ஃப படிய வைக்க முயற்சி பண்ண 2 குதிரையோட சேர்த்து அமேசான்ஸ அசால்ட்டா தூக்கி வீசி எறியறாரு. மதர் பாக்ஸ குயின் கிட்ட ஒப்படைச்ச பொண்ணை போட்டு தள்ளிட்டு குயினையும் சமாளிச்சு மதர் பாக்ஸ் அடைஞ்சிடுறாரு. உன்னால யாரையும் காப்பாற்ற முடியாது, தேவையில்லாம காப்பாத்தணும்னு ட்ரை பண்ணாத, இந்த உலகத்தை பேரிருள் சூழ ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்ல அமேசான் படைகள்லாம் வரதை பார்த்துட்டு அங்க இருந்து போர்ட்டல்ல கிளம்பிடுறாரு. அவனோட உலகத்துக்கு போயிட்டானான்னு ஒருத்தங்க கேட்க அவன் மிச்சம் இருக்கிற 2 மதர் பாக்ஸை எடுக்கிறதுக்கு மனிதர்களோட உலகத்துக்கு போறான். நம்மளோட பழங்காலத்து நெருப்பை எரிய விடணும், மனிதர்களுக்கு அதோட அர்த்தம் புரியலனாலும் டயானாக்கு புரியும்னு வண்டர் உமனை பத்தி சொல்றாங்க குயின். இதோட முதல் சாப்டர் முடிஞ்சு 2வது சாப்டரான ஏஜ் ஆஃப் ஹீரோ ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டெப்பன் வுல்ஃப் அணு விபத்தால பாதிக்கப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க இருக்கிற டவர்ல மதர் பாக்ஸை பொருத்தினதும்
பண்ணதும் அந்த இடமே வேற மாதிரி மாறுது. மத்த 2 மதர் பாக்ஸை கண்டுபிடிக்க பாராடிமன்ஸை ஏவி விட்டு இந்த 3 பாக்ஸையும் ஒன்னு சேர்த்துட்டேன்னா டார்க் சைடுக்கு என்னோட அருமை பெருமை தெரியும்னு ஃபீல் பண்றாரு ஸ்டெப்பன் வுல்ஃப். இது இப்படி இருக்க எதுக்காக இப்படி ஒரு டீமை உருவாக்க கஷ்டப்படுறீங்கன்னு ஆல்ஃபிரட் கேட்க, நான் சூப்பர்மேனோட சமாதியில சத்தியம் பண்ணிருக்கேன் இந்த உலகத்தை காப்பாத்துறேன்னு. இது நாள் வரைக்கும் தனியா போராடினது போதும், இந்த பேராபத்தை தடுக்க ஒரு டீமை உருவாக்கியே ஆகணும். இது வரைக்கும் டயானா அக்வாமேனை கண்டுபிடிச்சிட்டேன், இப்ப வேகத்தோட எல்லையை உடைச்ச பேரியை தேடி போறேன்னு சொல்றாரு ப்ரூஸ் வெயின். சூப்பர்மேனோட ஸ்பேஸ்ஷிப்பை ஆராய்ச்சி பண்ற சைலஸ் ஸ்டோன் மகனை சைபர்கா மாத்துனதுனால அவரோட மனசுல இருந்த விஷயங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டு எடுத்துட்டு போறாரு. அப்போ மதர் பாக்ஸோட வாசனையை மோப்பம் பிடிச்சு வந்த பாராடிமனை பார்த்த வேலைக்காரன் கதறி கத்துறாரு. அமேசான்ல நெருப்பு பத்த வைக்க ஆர்டிமிஸ் அம்பை எடுத்து என் பொண்ணுக்கு யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சுன்னு தெரியப்படுத்து, அவளை பாதுகாப்பா வச்சுக்கோன்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பை விடுறாங்க. அது வெளி உலகத்துல இருக்கிற ஃபோர்ட்ல போய் தீப்பிடிச்சு எரியுது. அந்த நியூஸை டயானா பார்த்ததும் வரப்போற ஆபத்தை புரிஞ்சுக்கிறாங்க. அங்க லேப்ல நடந்த சம்பவத்தை போலீஸ் விசாரிக்க இங்க இருந்து எதுவும் திருடு போகலன்னு சைலஸ் சொல்றாரு. அந்த போலீஸ் இங்க இருந்த 8 பேரை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க, ஒருத்தனை தவிர. அவன் சொல்லி வரைஞ்ச உருவத்தை சைலஸ் ஸ்டோன் கிட்ட காட்டினதும் இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. இந்த சம்பவத்தை பத்தி சைபர் கிட்ட சொல்லிட்டு நம்ம மதர் பாக்ஸை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்றாரு. அதை பத்தி எதுவும் கவலைப்படாம செம்ம வெறுப்புல இருக்கிறாரு சைபருக்கு. அந்த இடத்துக்கு போன டயானா அந்த அம்பை எடுத்துட்டு பாதாளத்துல இருக்கிற ரகசிய அறைக்கு வராங்க. அந்த அம்பை சாவியா பயன்படுத்தி உள்ள வந்து பார்க்க மதர் பாக்ஸ்க்காக நடந்த யுத்தத்தை பத்தி வரையப்பட்ட ஓவியங்களை பார்க்கறாங்க. அப்ப 3 மதர் பாக்ஸும் ஒன்னு சேர்ந்தா டார்க் சைடு ஈஸியா உலகத்துக்கு வர முடியும்னு அவரோட உருவத்தை பார்த்ததும் மரண பீதி அடையறாங்க டயானா. இது இப்படி இருக்க ஆர்த்தர் பேரலைகள்ல மாட்டின ஒருத்தரை காப்பாத்தி ஊருக்கு கூட்டிட்டு வந்து காப்பாத்திட்டு வந்தவரோட கணக்குல சரக்க வாங்கிட்டு கடலோட எழுச்சியை பொருட்படுத்தாம இதுதான் என் வீடுன்னு கூலா நடந்து வந்து கடலுக்குள்ள போறாரு. உள்ள வந்து அட்லாண்டிஸ்ல அவரோட அப்பா சிலையை பார்த்துட்டு இருக்கும்போது அங்க வந்த வால்கோ நீ தான் இந்த இடத்தோட அரசனா இருக்கணும்னு சொல்ல, எனக்கு இந்த ராஜாவா வாழ பிடிக்காது, வெளி உலகத்துல ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி தான் சுத்துறேன், அது போதும் எனக்குன்னு சொல்ல, நம்ம காட்ஸ் எல்லாம் யாரோ கடத்திட்டு போறாங்க, நீ தான் விசாரிக்கணும்னு வால்கோ சொல்ல, போங்கடா நீங்களும் உங்க இனமுன்னு ஆர்த்தர் சலிப்போட சொல்றாரு. வால்கோ ஆர்த்தரோட அம்மா ஆயுதத்தை கீழே போட்டு இதை எடுத்துட்டு எங்களோட காவலுக்கு நில்லுன்னு சொல்லிட்டு போறாரு. இது இப்படி இருக்க ஸ்டெப்பன் வுல்ஃப் டெசார்ட கூப்பிட்டு ஒரு மதர் பாக்ஸை எடுத்துட்டேன், மீதி இருக்கிற 2த்தையும் கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடுவேன், என்ன டார்க் சைடு முன்னாடி நிறுத்து, நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு மண்டி போட்டு கேட்க, நீ ஒரு ஆணியும் புடுங்க வேணாம், 3 மதர் பாக்ஸையும் ஒன்னு சேர்த்து இந்த உலகத்தை பிடிச்சிட்டு சொல்லு, அதுக்கப்புறம் பார்க்கலாம்னு சொன்னதும் இந்த உலகத்தை காப்பாத்த எவனும் கிடையாது, நம்ம லட்சியத்தை ஈஸியா அணைஞ்சிடலாம்னு சொல்ல டார்க் சைடுக்காகன்னு டெசார்ட் சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கம் டயானா ப்ரூஸ் வெயினோட இடத்துக்கு வந்ததும் நடக்க போற யுத்தத்துக்கு ஆளை சேர்க்கணும்னு சொன்னதும் யுத்தம் ஆரம்பிச்சிடுச்சு, நாம சீக்கிரமா செயல்பட்டாகணும்னு ஏற்கனவே நடந்த யுத்தத்தை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பூமியை கைப்பற்ற வேற உலகத்தை சேர்ந்த டார்க் சைடு வந்தாரு. அவரோட பேரை கேட்டாலே கதி கலங்கி போற பல உலகத்துக்கு நடுவுல பூமியில வாழ்றவங்களோட சேர்ந்து ஜியூஸ், அவர் பையன் ஆரிஸ், கிரீன் லாண்டன்ஸ், அட்லாண்டியன்ஸ், அமேசான்ஸ்னு எல்லாரும் படைகளை திரட்டி அவரை எதிர்க்க தயாரானாங்க. அப்பதான் தலைவன் டார்க் சைடோட இன்ட்ரோவை காட்டுறாங்க. எந்த ஆர்மரும் இல்லாம ஸ்பேஸ்ஷிப்ல இருந்து குதிச்சு நிலத்துல இருந்து மண்ணை எடுத்து பார்த்துட்டு வெறித்தனமா அவரோட ஆயுதத்தால நிலத்துல ஓங்கி அடிச்சதும் எரிமலை குழம்பா டார்க் சைடோட சிம்பலை நிலநாட்டுறாரு. மதர் பாக்ஸை ஒன்னு சேர்த்து இந்த உலகத்தை அவர் காலடியில கொண்டு வர ஆரம்பிச்சதும் எல்லாரும் அவரை தாக்குனாங்க. அந்த வெறித்தனமான யுத்தத்துல டார்க் சைடு கிரீன் லாண்டனோட கையை வெட்டி கொன்னதும் அந்த மோதிரத்தை எடுக்கும் போது ஆரிஸ் டார்க் சைடை தாக்கி தடுத்துடுறாரு. அப்ப ஜியூஸ் அவரை நிலக்கொலைய வச்சதும் ஒருத்தர் கோடாலியால டார்க் சைடை கொடூரமா தாக்கிடுறாரு. அதுல பலத்த காயமடைஞ்ச டார்க் சைடை பாராடிமன் ஸ்பேஸ்ஷிப்புக்கு தூக்கிட்டு போயிடுதுங்க. மத்தவங்களும் கூட சேர்ந்து சுத்தி இருக்கிற ஸ்பேஸ்ஷிப்பை சிதைக்க ஜியூஸ் ஒன்னு சேர்ந்த மதர் பாக்ஸை 3ஆ பிரிச்சிடுறாரு. ஒரு வழியா ஒன்னு சேர்ந்த படைகள் எந்த உலகமும் பண்ணாத சரித்திரத்தை உருவாக்குனாங்க. டார்க் சைடோட படைகளை தோக்கடிச்சு விரட்டி அனுப்புனாங்க. அந்த 3 மதர் பாக்ஸை அட்லாண்டியன்ஸ், அமேசான்ஸ் மனிதர்கள் கிட்ட பாதுகாக்கிற பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க. டார்க் சைடு தோத்த ஒரே உலகம் பூமியா மட்டும்தான் இருந்துச்சு. அந்த 3 மதர் பாக்ஸையும் இது நாள் வரைக்கும் பாதுகாப்பா தான் வச்சிருந்தாங்க. இப்ப மறுபடியும் அந்த மதர் பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகி இருக்கு. அதை தேடி மறுபடியும் படைகளை கூட்டிட்டு வேற ஒருத்தன் வந்திருக்கான். அவனை சமாளிக்க மறுபடியும் இந்த கோல்டன் ஏஜ் ஆஃப் ஹீரோஸை திரும்பி வைக்க முடியாதுன்னு டயானா சொல்ல, வரணும், வர வச்சாகணும்னு ப்ரூஸ் வெயின் சபதம் எடுக்கிறாரு. இதோட 2வது சாப்டர் முடியுது. 3வது சாப்டர் அன்பான அம்மாவும் மகனும்ன்ற தலைப்புல ஸ்டார்ட் ஆகுது. பேரி பெட் ஷாப்ல வேலைக்கு சேர வர அங்க வந்து ஐரிஸ் வெஸ்ட பார்த்ததும் வாயடைச்சு போய் நிக்கிறாரு. அவங்களும் பேரி மேல காதல் வயப்படுறாங்க. அப்ப லாரி டிரைவரோட அஜாக்கிரதையால ஐரிஸ் கார்ல மோதினதும் பதறி போன பிளாஷ் ஷூ பிஞ்சாலும் பரவாயில்லன்னு கண்ணாடியை உடைச்சிட்டு மின்னல் வேகத்துல வர சுத்தி நடக்கிறதெல்லாம் ஸ்லோ மோஷன்ல தெரியுது. ஓடி வந்து தரையை பேத்து கார்ல இருக்கிற ஐரிஸை ரசிச்சுட்டே அவங்க சாசேஜ்ல ஒன்னை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிறாரு. அவங்கள பூ போல காப்பாத்தி கீழே வச்சதும் மோதன கார் வெடிச்சு செதற ஐரிஸ் பேரிய பார்த்துட்டே இருக்கும்போது மின்னல் வேகத்துல எஸ் ஆகி கடைக்குள்ள இருக்கிற டாக்ஸுக்கு சாசேஜ் கொடுத்து கரெக்ட் பண்றாரு. இது இப்படி இருக்க பாராடிமன்ஸ்லாம் அட்லாண்டிஸை சேர்ந்தவங்களை கடத்திட்டு வந்து ஸ்டெப்பன் வுல்ஃப் கிட்ட ஒப்படைக்க மதர் பாக்ஸ் எங்க இருக்குன்னு கேட்டதும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல அவரை தூக்கி வீசிட்டு ஒரு 8 கால் பூச்சி
மிஷினை வச்சு அவர் மண்டையில இருக்கிற விஷயத்த ஹோலோகிராம்ல பார்த்து தெரிஞ்சுக்கிறாரு. இது இப்படி இருக்க டயானா கிட்ட ஆர்த்தர் பத்தி காட்டிட்டு இவன் நம்ம கூட சேர ஒத்துக்கலன்னு சொல்ல அட்லாண்டியன்ஸ் அப்படிதான், நாங்க அவங்க கூட ஒரு காலத்துல சண்டை போட்டோம்னு சொல்ல, இருந்தாலும் அவன் உதவி நமக்கு தேவை. அடுத்து இந்த பேரி வேகத்துக்கு தடை இல்லாதவன். மூணாவது விக்டர் இப்ப சைபர்கா உருமாற்றப்பட்டான்னு சொல்ல சைபர்க் அவரோட கடந்த காலத்தை பத்தி நினைச்சு பாக்குறாரு. அமெரிக்கன் ஃபுட்பால் ஹீரோவா திகழ்ற விக்டர் மேல அம்மாக்கு அளவு கடந்த பெருமை எப்பவும் இருக்கும். ஆனா என்ன கூட சேர்ந்து பாராட்ட அப்பா வரலன்ற கவலை விக்டருக்கு எப்பவும் இருக்கும். கேம் முடிஞ்சு போகும்போது அவரோட வருத்தத்தை அம்மா கிட்ட சொல்லிட்டு வர பையனை சமாதானப்படுத்தும் போது திடீர்னு ஏற்படுற விபத்தால அம்மா இறந்து போறாங்க. விக்டர் உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்றத கேட்ட சைலஸ்டோன் பையனை சாக விட மாட்டேன்னு கதறி அழுதுட்டு மதர் பாக்ஸை பிரயோகப்படுத்தி சைபர்கா உருவாக்குறாரு. இதெல்லாம் முடிஞ்சு அப்பா மேல வெறுப்புல இருக்கிற விக்டருக்கு நான் செஞ்ச தப்புக்கு எனக்கு நீ ரெண்டாவது சான்ஸ் தர தேவையில்ல, ஆனா உனக்கு நான் ரெண்டாவது சான்ஸ் கொடுத்திருக்கேன்ல, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு யோசி. என்ன பார்க்க பிடிக்கலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் நான் சொல்றத கேளுன்னு சொல்லிட்டு ரெக்கார்டரை வச்சுட்டு போறாரு. அதை ஆன் பண்ணதும் நம்பரால இயங்குற இந்த உலகத்துல உன்னை கட்டுப்படுத்த யாராலும் முடியாது, அணு ஆயுதத்திலிருந்து பண ஆயுதம் வரைக்கும் உன்னால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்ல பறக்க பிராக்டிஸ் பண்ணி வானத்தை நோக்கி பறக்கிறாரு விக்டர். அவரோட மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணி உலகத்துல நடக்கிற சம்பவங்களை வீடியோவா பாக்குறாரு. அதுல ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட அக்கவுண்ட்ல பல $1000 பம்பர் பிரைஸ் விழுந்தாப்புல போட்டதும் அவங்களோட சந்தோஷத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாரு விக்டர். எல்லாம் சொல்லி முடிச்சு இது வரைக்கும் உன்னை உருவாக்கினவனா தான் பேசினேன், இப்போ உன் அப்பாவா பேசுறேன்னு சொல்லும் போதே டேப்பை உடைச்சிடுறாரு விக்டர். அங்க மதர் பாக்ஸை மோப்ப முடிச்சிட்டு வந்த பாராடீமனை பார்த்த மக்கள்லாம் ஆச்சரியமா பார்க்க சைபர்க் செவுத்து பின்னாடி தாக்குறதுக்கு தயாரா நிக்கிறாரு. அது எதுவும் இல்லைன்னு சொல்லி பறந்து போயிடுது. இங்க ஜெயில்ல அப்பாவை பார்க்க வந்த பேரி கிட்ட என்ன வெளியே கொண்டு வரணும்ன்றதுக்காக உன்னோட எதிர்காலத்தை பாலாக்கிக்காத, உன் வாழ்க்கையை சந்தோஷமா வாழுன்னு சொல்லிட்டு போறாரு. பண்ணாத கொலைக்கு அப்பா ஜெயில் தண்டனை அனுபவிக்கிறத பார்த்த பேரி சோகமா வீட்டுக்கு வர அங்க ப்ரூஸ் வெயின் உட்கார்ந்துட்டு இருக்காரு. யார் நீங்க என்ன ஏதுன்னு கேட்க பேரி ஃபாஸ்டா போன போட்டோவை காமிச்சு உன்னோட திறமை இந்த உலகத்துக்கு தேவைன்னு சொல்லி பேட் ஷூரிக்கனை தூக்கி வீச அதை சல்லீசியா பிடிச்சிட்டு நீங்க தான் பேட்மேனான்னு கேட்டு ப்ரூஸ் வெயின் காரணத்தை சொல்றதுக்கு முன்னாடியே என்னையும் உங்க கூட சேர்த்துக்கங்கன்னு சொல்றாரு பேரி. வாடா என் செல்ல குட்டின்னு அவரை கூட்டிட்டு வர உங்க சூப்பர் பவர் என்னன்னு கேட்டதும் நான் பணக்காரம்பான்னு சொன்னதும் பேரி வாய முடிகிறாரு. ப்ரூஸ் இடத்துல ஆல்ஃபிரட் டயானா கிட்ட ப்ரூஸ்க்காக உருவாக்கின காண்ட்லெட்டை காட்டி பெருமைப்படுறாரு. அப்ப டயானா சைபர்க பத்தி பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா சிஸ்டமும் ஹேங் ஆகி நிக்க என்னை இங்க மீட் பண்ணுங்கன்னு லொகேஷன் அனுப்பிச்சு வச்ச சைபர்க் மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு டயானா அங்க போனதும் அந்த ஏரியால பவர் ஷட் டவுன் பண்ணிட்டு பறந்து வந்த சைபர்க் எதுக்காக என்ன தேடுறேன்னு டயானா கிட்ட கேட்க நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருந்தா இப்ப ஏன் இங்க வந்திருப்பன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த உலகத்தை காப்பாத்த உன் உதவி தேவைன்னு சொல்ல இந்த உலகம் எக்கேடோ கெட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொன்னதும் எங்களுக்கு உன் உதவி தேவைப்படுறதை விட உனக்கு எங்க உதவி ரொம்ப தேவைப்படும், உன்னை போலதான் நானும் இருந்தேன் ஆனா இப்ப மாறிட்டேன், நீயும் மாறுவேன்னு சொல்ல எதுவும் பேசாம அங்கிருந்து பறந்து போய் அவரோட சமாதியில மதர் பாக்ஸை புதைச்சிடுறாரு. ரிசர்ச் லேப்ல மதர் பாக்ஸை பேட்மேன் திருடி இருப்பாருன்னு நம்புறீங்களான்னு ரயன் சோய் கேட்க சைலஸ்டோன் அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. அங்க உடஞ்ச டேப்பை பார்த்துட்டு சோகமா இருக்க பாராடீமன் அவரை தூக்கிட்டு போய் மத்த மனிதர்கள் கூட அடைக்குது. போலீஸ் ஸ்டேஷன்ல கார்டன் கிட்ட நடக்கிற கடத்தலுக்கும் பேட்மேனுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இன்னொரு ஆபீசர் சொல்ல இத்தனை வருஷமா மக்களுக்காக போராடுற ஹீரோ அவங்களே கடத்துவாரா, ஏன்டா டேன்னு சொல்லி பேட்மேனை கூப்பிட வானத்துல லைட் அடிக்கிறாரு. ப்ரூஸ் பேரிய கூட்டிட்டு வந்ததும் அங்க டயானாவோட அழகை பார்த்து வாயடிச்சு போறாரு பேரி. அப்ப வானத்துல பேட் சிம்பலை பார்த்ததும் உங்களை தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்ல 3 பேரும் அங்க போறதுக்கு ரெடி ஆகுறாங்க. இது இப்படி இருக்க அட்லாண்டிஸ்ல மதர் பாக்ஸ் ஆக்டிவேட் ஆக என்னன்னு ஒரு அட்லாண்டியன் பார்க்கும்போது வெறித்தனமா வராரு ஸ்டெப்பன் வுல்ஃப். அங்க இருக்கிறவங்கள பாராபட்சம் பார்க்காம போட்டு தள்ளிட்டு மதர் பாக்ஸை எடுக்க வர மீரா அவர் கூட சிங்கிள் செய்ய வராங்க. அப்ப அவங்களையும் மடக்கி கழுத்தை பிடிச்சதும் ஸ்டெப்பன் வுல்ஃப் உடம்புல இருக்கிற ரத்தத்தை வெளியே எடுத்துட்டு வர அவங்கள சொல்லட்டி தூக்கி வீசிட்டு ரெண்டா பொளக்க வரும்போது ஆர்த்தர் உள்ள பூந்து மீராவை காப்பாத்திடுறாரு. ஆர்த்தர் ஸ்டெப்பன் வுல்ஃப் கூட தரமான சண்டை செய்ய அவரையும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு மதர் பாக்ஸை எடுத்துட்டு அங்க இருந்து போர்ட்டல் வழியா போயிடுறாரு. ஆர்த்தர் கிட்ட அவங்க அம்மாவை பத்தி எடுத்து சொல்லி அவரோட பொறுப்பை பத்தி விளக்குனதும் பதிலுக்கு எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிடுறாரு. விக்டர் வீட்டுக்கு வந்ததும் அப்பாக்கு ஏதோ ஆபத்துன்னு புரிஞ்சு வானத்துல பேட்மேன் சிம்பலை பார்த்ததும் அங்க போணும்னு முடிவு பண்றாரு. ஸ்டெப்பன் வுல்ஃப் ரெண்டாவது மதர் பாக்ஸை தூணல வச்சதும் அந்த இடத்தை சுத்தி பாதுகாப்பான ஷீல்டு உருவாகுது. அப்ப வந்த டெசார்ட் என்ன ஸ்டேட்டஸ்னு தெரிஞ்சுக்கிட்டு மூணாவது மதர் பாக்ஸ் என்னாச்சுன்னு கேட்க அதை பத்தி தெரிஞ்சவங்கள பாராடீமன்ஸ் இழுத்துட்டு வந்திருக்கு. அவங்கள பிதுக்கியாச்சும் மதர் பாக்ஸ் அடைவேன்னு சொல்ல 3வது சாப்டர் முடியுது. 4வது சாப்டர் சேஞ்ச் மிஷின். பேட்மேனுக்காக கார்டன் லைட் போட்டு காத்திருக்க பெருசா சொல்ற அளவுக்கு வார்த்தை இல்லாம வாய புலகிற மாதிரி பேட்மேன் காட்சி அளிக்கிறாரு. தியேட்டரா இருந்திருந்தா தலைவான்னு கத்திருக்கலாம், வீடா போச்சு சரி விடுங்க. மண்டவோடு சிலை மேல தெய்வாம்சமா காட்சி கொடுக்கிறாரு பேட்மேன். கூடவே வண்டர் உமனும் ஃபிளாஷும் வர எத்தனை பேருடாபா இருக்கீங்கன்னு கார்டன் கேட்டதும் நாங்களே ஆள் பத்தாம இருக்கோம், நீ வேற ஏன் பேட்மேன் ஃபீல் பண்றாரு. அந்த வரைஞ்ச உருவத்தை பேட்மேன் கிட்ட காட்டினதும் இது பாராடீமன்ஸ் மதர் பாக்ஸ் சென்ட் உள்ளவங்களை கடத்திட்டு போதுங்கன்னு வண்டர் உமன் சொல்ல 8 பேரை இது வரைக்கும் தூக்கி இருக்குன்னு கார்டன் சொல்லும் போது 9 பேர் எங்க அப்பாவோட சேர்த்துன்னு சைபர்க்கும் வராரு. அவரை பார்த்ததும் வண்டர் உமன்
உமன் சந்தோஷப்படுறாங்க. இதுங்க எங்க கடத்திட்டு போகுதுங்கன்னு தெரியல. ஆனா அதுங்க தென்பட்ட இடத்தை காட்டினதும் சைபர்க் பக்கத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல தான் தூக்கிட்டு போயிருக்குங்கன்னு சொன்னதும் பேட்மேன் வாட்டர் டவர்ல தான் இருக்கணும்னு சொல்ல கார்டன் அப்படியா சொல்றீங்கன்னு திரும்பி பார்க்கிறதுக்குள்ள 3 பேரும் மிஷனுக்கு போயிடுறாங்க. ஃபிளாஷ் மட்டும் திருன்னு முடிச்சிட்டு நானும் கிளம்புறேன்னு போயிடுறாரு. அந்த இடத்துக்கு 4 பேரும் வர ஸ்டெப்பன் வுல்ஃப் புடிச்சிட்டு வந்தவங்களோட மண்டையை ஆராய்ஞ்சி தகவலை கேட்டு மிரட்டிட்டு இருக்காரு. அதை பார்த்த சைலஸ் ஸ்டோன் அவனை விட்டு அவன் தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றான்ல, அப்புறம் என்னன்னு கேட்க நீ போன அவரை வீசி எறிஞ்சிட்டு நீ வான்னு சைலஸ் ஸ்டோனை புடிச்சு விசாரிக்க அதை பார்த்த விக்டர் பொறுக்க முடியாம ஸ்டெப்பன் வுல்ஃபை தாக்கி அப்பாவை காப்பாத்துறாரு. உடனே வண்டர் உமனும் களத்துல இறங்க ஸ்டெப்பிக்கு ஸ்பியர் போட்டு வீசி எறிஞ்சிட்டு பாராடிமன்ஸை புரட்டி எடுக்கிறாங்க. அப்ப அந்த பாராடிமன்ஸை தடுத்து இது என்னோட வேட்டைன்னு பாராடிமன்ஸை மத்தவங்களை தாக்க ஏவி விட்டு வண்டர் உமன் கூட சிங்கிள் செய்ய வராரு ஸ்டெப்பி. என்னை யாரும் வேட்டையாட முடியாதுடான்னு சொல்லி வெறித்தனமா சண்டை போடுறாங்க வண்டர் உமன். களத்துல இறங்கின பேட்மேன் பாராடிமன்ஸை நொறுக்க ஃபிளாஷ் அவரோட பாணியில அதுங்களை சமாளிக்கிறாரு. முதல்ல மக்களை இங்கிருந்து தப்பிக்க வைன்னு பேட்மேன் சொன்னதும் அவர் பேச்சை கேட்டு சைபர் கூட சேர்ந்து மக்களை வெளியே கூட்டிட்டு போறாரு. தலைவன் பேட்மேன் லைட்டா பாராடிமன்ஸ் கிட்ட அடி வாங்கினாலும் லைட்டாலாம் சொல்ல முடியாது, பரவாயில்ல, அதுங்க சுடுற பவரை காண்ட்லெட்டால தடுத்து எனக்கு நைட் கிராலர் வேணும்னு ஆல்ஃபிரட் கிட்ட கேட்டதும் இந்தாங்கன்னு அனுப்பி வைக்கிறாரு ஆல்ஃபிரட். ஸ்டெப்பி வண்டர் உமனை வீசி எறிஞ்சி கோடாலியால ஓங்கி அடிக்க அந்த இம்பாக்ட்ல இடிஞ்சு விழுந்த செவுரை மக்கள் மேல படாம தெறிக்க விடுறாரு ஃபிளாஷ். கடைசியா விழுந்த கல்ல சைபர்க் வெடிச்சு செதற வைக்கிறாரு. உள்ள இப்ப என் அடி மரண அடின்னு சொல்லி பேட்மேன் நைட் கிராலரால சுத்தி தெறிக்க விட ஸ்டெப்பி அவரை தாக்குறாரு. வண்டர் உமன் பேட்மேனுக்கு உதவ கத்திய பிடிக்க தாவும் போது அங்க வந்த ஃபிளாஷ் கத்தி அவங்க கைக்கு படுற மாதிரி தள்ளி விட கால் தடிக்கு கீழே விழுந்துடுறாரு. ஸ்டெப்பி நைட் கிராலரை சதைச்சு கீழே தள்ளிட்டு கோடாலி எடுத்துட்டு வண்டர் உமனை தாக்க வர அவங்களோட ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி ஸ்டெப்பன் வுல்ஃபை பறக்க விடுறாங்க. வெளியே சைபர்க உன்னோட உதவி உள்ள தேவைப்படுது போன அப்பா அனுப்பி வைக்க அவரும் களத்துல இறங்குறாரு. சதஞ்சி போன நைட் கிராலரை மறுபடியும் செயலாக்கி ஸ்டெப்பன் வுல்ஃபை பதம் பார்க்க மிசைலால சுட்டதும் அதை வெறும் கையால புடிச்சு செவுத்துக்கு திருப்பி விட்டு போர்ட்டல்ல கிளம்பிடுறாரு. சுத்தி தண்ணி இருக்கிறதால தப்பிச்சாகணும்னு முடிவு பண்ணி பேட்மேன் ஃபிளாஷை கைத்தாங்கலா கூட்டிட்டு போக பீறிட்டு வர தண்ணியில அக்வாமேனை பாக்குறாங்க வண்டர் உமன். அக்வாமேன் அவர் பங்குக்கு தண்ணியை தடுத்து மத்தவங்க தப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. அந்த கேப்ல 4 பேரும் நைட் கிராலர்ல தப்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் தப்பிச்சு போன ஸ்டெப்பன் வுல்ஃப் மதர் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு வர அந்த பாக்ஸ் ஏதோ தகவல் சொல்ல வர்றதை உணர்ந்து அதுல கைய வச்சதும் பூமிக்கு வந்த டார்க் சைடு எப்படி மண்ணை எடுத்துட்டு கோடாரியால அவரோட எம்பளத்தை பதிச்சாரோ அதே போல ஸ்டெப்பன் வுல்ஃபும் மண்ணை எடுத்து பார்த்துட்டு இங்கதான் இருக்க அந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் சொல்லி கோடாலியால ஓங்கி அடிச்சதும் டார்க் சைடு உருவாக்கின எம்பளமை விட இது இன்னும் அதிகமான லைன்ஸோட இருக்கு. அதை பார்த்துட்டு வெறித்தனமா கத்துறாரு ஸ்டெப்பன் வுல்ஃப். இங்க தப்பிச்ச 3 பேர்கிட்டயும் அட்லாண்டிஸ்ல இருக்கிற மதர் பாக்ஸையும் எடுத்துட்டாங்கன்னு சொல்ல மனிதர்கள் கிட்ட இருக்கிற மதர் பாக்ஸ் அவன் கைக்கு சிக்க கூடாது, முதல்ல அது எங்க இருக்குன்னு தெரியணும்னு வண்டர் உமன் கேட்க என் கிட்ட தான் இருக்குன்னு சைபர்க் புதைச்சு வச்சதை எடுத்துட்டு வராரு. இங்க ஸ்டெப்பன் வுல்ஃப் டெசார்ட கூப்பிட்டு டார்க் சைடு பல வருஷமா தேடிட்டு இருந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் இங்க தான் இருக்குன்னு சொன்னதும் டெசார்டு உருவம் மறைஞ்சி டார்க் சைடு காட்சி அளிக்கிறாரு. அவரை பார்த்ததும் கவசத்தை இறக்கி மண்டி போட்டு வணக்கம் வைக்கிறாரு ஸ்டெப்பன் வுல்ஃப். ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் இங்க இருக்கிறது உண்மைனா 3வது மதர் பாக்ஸை கண்டுபிடிச்சி இந்த பூமியை பிடிச்சிட்டேன்னு சந்தோஷமான செய்தியை சொல்லு, நானே பூமிக்கு வரேன், அந்த பவரை என்கிட்ட இருந்து பறிச்சவங்கள நசுக தயாராகிறேன்னு டார்க் சைடு சவால் விட அப்படியே ஆகட்டும்னு ஸ்டெப்பன் வுல்ஃப் அடிபணிஞ்சு சொல்றாரு. எல்லாரும் ப்ரூஸ் இடத்துக்கு வந்ததும் மதர் பாக்ஸை வச்சுட்டு இதை வெடிச்சு சதைச்சிடலாமான்னு ஃபிளாஷ் கேட்க அதுக்கு ஹீட்னா பிடிக்கும், அதை அப்சார்ப் பண்ணி உள்ள வச்சுக்கணும்னு சைபர்க் சொன்னதும் உனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு ஆர்த்தர் கேட்க அதால தான் நான் உருவாக்கப்பட்டேன்னு பாக்ஸ் கண்டுபிடிச்ச வரலாறை பத்தி சொல்றாரு. நாசிஸ் கண்டுபிடிச்ச மதர் பாக்ஸை அமெரிக்கா கைப்பற்றி இங்க கொண்டு வந்தாங்க. இத பல வருஷமா சும்மாவே வச்சிருந்தாங்க. சூப்பர்மேன் ஷிப்பை கண்டுபிடிச்சதும் அந்த மதர் பாக்ஸை அதுல வச்சு ரிசர்ச் பண்ணாங்க. அதை ஆக்டிவேட் பண்ண தெரிஞ்ச எங்க அப்பா ஆக்சிடென்ட்ல சந்திச்சு போன என்ன மறுபடியும் உயிர் பிழைக்க வைக்க அந்த பாக்ஸை பயன்படுத்தி இப்படி என்ன மாத்திட்டாரு. மறுபடியும் அந்த பாக்ஸ் டீஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த பாக்ஸால அழிஞ்சி போனதை திரும்ப கொண்டு வர முடியும்னு சொன்னதும் சைபர்க் சூப்பர்மேனை கொண்டு வரலாம்னு ஹாலோகிராம்ல காட்டுறாரு. இங்க லூயிஸ் லேன் கிளார்க்கோட சட்டைகளை பார்த்துட்டு ஃபீல் பண்ண அவங்களுக்கு சமாதானம் சொல்ல மார்த்தா வராங்க. எனக்காக நீ மறுபடியும் ரிப்போர்ட்டர் ஆகணும்னு உற்சாகப்படுத்திட்டு போக வெளியே வந்து உருவத்தை மாத்துறாங்க. இத சத்தியமா எதிர்பார்க்கல, செம்ம ஷாக்கிங் ட்விஸ்ட். தலைவர் ஸ்னைடர் மார்ஷியன் மேன்ஹண்டரோட இன்ட்ரோவை இப்படி வச்சிருப்பாருன்னு எதிர்பார்க்கல, வேற லெவல் தலைவா. சரி அது இருக்கட்டும், மறுபடியும் ஜெனரலா மாறி இந்த உலகத்துக்கு நீ தேவை லூயிஸ்னு சொல்லிட்டு போறாரு. இங்க எல்லாரும் கலந்து பேசி சூப்பர்மேனை மறுபடியும் உயிர்ப்பிக்க வைக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. இதோட 4வது சாப்டர் முடிஞ்சு 5வது சாப்டர் ஆல் த கிங்ஸ் ஹார்சஸ் என்ற தலைப்புல ஸ்டார்ட் ஆகுது. சூப்பர்மேனோட கல்லறையில இருந்து அவரோட உடம்பை எடுக்கிறாங்க ஃபிளாஷும் சைபர்கும். அப்ப டயானா கிட்ட உனக்கு எந்த அளவுக்கு அட்லாண்டியன்ஸை பிடிக்காதோ அதே அளவுக்கு எனக்கும் பிடிக்காதுன்னு சொல்றாரு ஆர்த்தர். இது இப்படி இருக்க ஆல்ஃபிரட் ப்ரூஸ் கிட்ட சூப்பர்மேனை உயிர்ப்பிக்க வைக்கிறது முட்டாள்தனமான விஷயம்னு சொல்ல அதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றாரு ப்ரூஸ். சவப்பொட்டி எடுத்ததும் அதை மிலிட்டரி ட்ரக்ல எடுத்துட்டு நாம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்றாங்க டயானா. நான் ட்ரெஸ்ஸே சேஞ்ச் பண்ண தேவையில்லைன்னு சொல்றாரு விக்டர். எப்பவும் போல பேட்மேன் பில்டிங் உச்சில இருந்து கண்காணிக்க ஃபிளாஷ் மிலிட்டரி ட்ரக்கை எடுத்துட்டு சூப்பர்மேன் ஸ்பேஸ் ஷிப் இருக்கிற இடத்துக்கு வராரு. அவரோட ஐடியா சைபர்க் உருவாக்க எல்லாரும் எந்த பிரச்சனையும் இல்லாம உள்ள வராங்க. ஃபெசிலிட்டில இருக்கிற எல்லாரையும் வெளியே போக
போக வைக்க சைபர்க் பொய்யான வார்னிங் ஆக்டிவேட் பண்ணதும் எல்லாரும் அலறி போய் வெளியே வராங்க. ஆனா சைலஸ் ஸ்டோன் மட்டும் அது ஃபால்ஸ் அலார்ம்னு சொல்லி கம்ப்யூட்டரை நோண்டி கண்டுபிடிச்சிடுறாரு. அதை செக்யூரிட்டி கிட்ட சொல்லும்போது அங்க வந்த ஜஸ்டிஸ் டீமை பார்த்ததும் இது ஃபால்ஸ் அலாம் இல்லன்னு மழுப்பி சொல்லி வெளியே போறாரு. சூப்பர்மேனையும் மதர் பாக்ஸையும் ஸ்பேஸ் ஷிப்ல கொண்டு வராங்க. இது இப்படி இருக்க வெளியில லூயிஸ் லேன் மார்த்தா சொன்னதை யோசிச்சு மனசு கேட்காம அவங்க ஐடி கார்டை எடுத்துட்டு சூப்பர்மேன் இறந்த இடத்துக்கு வராங்க. ஸ்பேஸ் ஷிப்ல சூப்பர்மேனை படுக்க வச்சுட்டு சைபர்க் ஷிப்பை ஆக்டிவேட் பண்ண தேவையான பவர் இல்லன்னு சொன்னதும் நான் தரம் பவர்னு ஃபிளாஷ் சொல்லிட்டு வேகமா வர்றதுக்காக ஷிப்போட முனைக்கு போறாரு. இது ஆபத்தை உண்டாக்கும்னு ஷிப் வார்னிங் கொடுத்தாலும் கவுண்ட் டவுனை ஸ்டார்ட் பண்ண ஒரு செகண்ட் ஆக்டிவேட் ஆன மதர் பாக்ஸ் சைபர்கோட மூளைக்கு உலகம் அழியிற காட்சியை காட்டுது. அந்த அழியிற உலகத்தை டார்க் சைடு சிம்மாசனத்துல உட்கார்ந்து ரசிக்கிறதையும் இறந்து போன வண்டர் உமனுக்கு இறுதி சடங்கு செய்யும் போது அமேசானுக்கு டார்க் சைடு படையெடுத்து வர மாதிரியும் அட்லாண்டிஸ்ல ஒமேகா பீம் மூலமா டார்க் சைடு ஆர்த்தரை கொல்ற மாதிரியும் சூப்பர்மேன் கையில லூயிஸ் லேன் இறந்து போனதை பார்த்து கண்ட்ரோல் பண்ண முடியாம அழுதுட்டு இருக்கும்போது அவரை பூமிக்கு எதிராக டார்க் சைடு திருப்பி விடுற மாதிரியான காட்சிகளை பார்த்த விக்டர் அலர்னாலும் மதர் பாக்ஸை கீழே போட வைக்கிறாரு. ஃபிளாஷ் மின்னல் வேகத்துல ஓடி வர தண்ணியில பட்ட பாக்ஸை முதல் முறையா டைமை ரிவர்ஸ் பண்ணி மறுபடியும் வெளியே கொண்டு வந்து தொட்டதும் மதர் பாக்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. ஃபிளாஷ் வேகத்தை குறைக்க முடியாம ஷிப்ல மோதி மயக்கமடைகிறாரு. ஆக்டிவேட் ஆன மதர் பாக்ஸை தூக்கி வீசிட்டு மறுபடியும் உயிர் தெளிந்து வந்த சூப்பர்மேன் பறந்து போய் மேல நிக்கிறாரு. இந்த காட்சியை தான் லூயிஸ் லேன் அதிர்ச்சியோட பார்ப்பாங்க. எல்லாரும் சூப்பர்மேனை கவனிக்க சைலஸ் ஸ்டோன் மதர் பாக்ஸை எடுக்கிறாரு. சூப்பர்மேன் உடைஞ்சு போன சிலை முன்னாடி ஒன்னும் புரியாம நிக்க அங்க வந்த ஜஸ்டிஸ் லீக சேர்ந்த 4 பேரோட இதய துடிப்பை செக் பண்றாரு. அவரை பார்த்து சந்தோஷப்பட்டாலும் சைபர்க விரோதமா பார்க்க அவரோட செல்ஃப் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகி மிசைலால அட்டாக் பண்ணதும் அதுல இருந்து அடி வாங்காம தப்பிச்சு கண் லேசரால சைபர்க தாக்குறாரு. கிளார்க் எல்லாரையும் பெரட்டி எடுக்க வண்டர் உமன் உண்மை சவுக்க போட்டு கிளார்க்க கட்டுப்படுத்தலாம்னு பார்த்தா அவங்கள புடிச்சு இழுத்துடுறாரு. ஹெல்ப்புக்கு அக்வாமேன் சைபர்கும் வர கிளார்க்க சமாளிக்க முடியாம திணறாங்க. ஃபிளாஷ் மின்னல் வேகத்துல வந்தாலும் அவரை ஈஸியா பாக்குறாரு கிளார்க். அது அதிர்ச்சியோட ஃபிளாஷ் பார்க்க 3 பேரையும் தூக்கி வீசிட்டு ஃபிளாஷை தாக்க வராரு. ஜஸ்ட் மிஸ்ல ஃபிளாஷ் தப்பிச்சாலும் அவரோட வேகத்துக்கு இணையா கிளார்க் சண்டை போடுறாரு. என்னத்தை பண்ணாலும் ஃபிளாஷை படுக்க வச்சுட்டு லேசரால கொல்ல வர மிலிட்டரி ட்ரூப்ஸ் கிளார்க்க சுடும்போது லேசரால அந்த வண்டிகளை பொசுக்கிடுறாரு. அப்ப வந்த பேட்மேனை பார்த்ததும் மேலும் வெறுப்படைஞ்ச கிளார்க்க தடுக்க சைபர்க் வர அவருக்கு சோக்ஸ்லாம் போட்டு பொம்மையை தூக்கி வீசி எறியறாப்புல வீசி எறிஞ்சிடுறாரு. ஓடி வந்த ஃபிளாஷை அக்வாமேனுக்கு ஸ்பியர் போடுற மாதிரி திருப்பி விட்டு 2 பேரையும் சமாளிச்சிடுறாரு. கடைசியா வண்டர் உமன் வேற வழி இல்லாம அவங்களோட ஸ்பெஷல் மூவை யூஸ் பண்ண தயாராக கைகளை பிடிச்சி தடுத்துடுறாரு. ஓங்கி அவர் தலையிலேயே முட்டினதும் திரும்ப முட்டலனா கொம்பு முளைக்கும்னு சொல்லாம முட்டினதும் அந்த இடத்திலேயே புதஞ்சிடுறாங்க வண்டர் உமன். கடைசியா பேட்மேனை பொசுக்கலாம்னு லேசரை யூஸ் பண்ண காண்ட்லெட்டால பேட்மேன் தடுத்தாலும் அதுவே பொசுங்கிடுது. தூக்கி வீசப்பட்ட பேட்மேனை போட்டுடலாம்னு லேசரால தாக்க இன்னொரு காண்ட்லெட்டால தடுக்கும் போது தெய்வம் மாதிரி லூயிஸ் லேன் உள்ள வந்து கிளார்க்க சமாதானப்படுத்துறாங்க. லூயிஸை பார்த்ததும் அமைதி அடைஞ்சி அவங்களோட பறந்து போறாரு கிளார்க். எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விட மோதன ஃபிளாஷை கடுப்புல எச்சரிக்கிறாரு அக்வாமேன். என்னடா பிரச்சனை முடிஞ்சதேன்னு பார்த்தா உடனே மதர் பாக்ஸை தேடிட்டு வராரு ஸ்டெப்பன் வுல்ஃப். சைலஸ் ஸ்டோன் பாக்ஸை எடுத்துட்டு உள்ள போய் லேசரால சூடாக்க தயாராக உள்ள வந்த ஸ்டெப்பன் வுல்ஃபை தடுக்க சைபர்க் வராரு. லேசர் ஆக்டிவேட் பண்ணி பையன் கண்ணு முன்னாடி சாம்பல் ஆகுறாரு சைலஸ் ஸ்டோன். ஃபீல் பண்ணலாம் டைம் இல்லப்பான்னு சைபர்க் அடிச்சு தள்ளிட்டு பாக்ஸை எடுக்க பின்னாடி வந்த 3 பேர்கிட்டயும் இந்த உலகத்தோட முடிவு இனிமே தான் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அப்பாவை காப்பாற்ற முடியலன்னு விக்டர் வருத்தப்பட இதுக்கு காரணம் நாம தான அக்வாமேன் சொல்றாரு. சூப்பர்மேன் நமக்கு தேவைன்னு வண்டர் உமன் வாதாட வந்தது சூப்பர்மேன் இல்ல வேற யாரோன்னு சொல்ல அவன் லூயிஸ் லேனை பார்த்ததும் மறுபடியும் நார்மல் ஆகிட்டான்னு பேட்மேன் சொல்றாரு. உங்க அப்பா தேவையில்லாம சாகல, மதர் பாக்ஸை ஹீட் பண்ணி ஸ்டெப்பன் வுல்ஃப் எங்க எடுத்துட்டு போறாருன்னு நமக்கு தகவல் சொல்ல தான் இறந்து போயிருக்காருன்னு பேட்மேன் சொல்ல சேட்டலைட் மூலமா ஹீட் சிக்னலை கண்டுபிடிச்சிடலாம்னு தெரிஞ்சதும் அந்த புறம்போக்க கண்டுபிடிச்சு செதச்சிடலாம்னு சொல்றாரு சைபர்க். இதோட 5வது சாப்டர் முடிஞ்சு 6வது சாப்டரான சம்திங் டார்க்கர்ன்ற தலைப்புல ஸ்டார்ட் ஆகுது. கிளார்க்க அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்க அம்மாவை பத்தி சொல்றாங்க லூயிஸ் லேன். எல்லா ஞாபகங்களும் கிளார்க்கு திரும்ப வந்துடுது. எல்லாரும் ப்ரூஸ் ஃபெசிலிட்டிக்கு வந்து மதர் பாக்ஸ் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. உள்ள ஒன்னா இருக்கிற 3 பாக்ஸை தனித்தனியா பிரிக்க எனக்கு அவகாசம் மட்டும் கொடுங்கன்னு சைபர்க் கேட்க அது உன்னோட பலவீனத்தை புரிஞ்சு உன்னையே சதைச்சிடும்னு வண்டர் உமன் எச்சரிக்கும் போது இந்த உலகத்தோட இழப்புக்கு முன்னாடி நான்லாம் சாதாரணம்னு சொல்றாரு விக்டர். அப்ப எல்லாரும் ஸ்டெப்பன் வுல்ஃபை எப்படி சமாளிக்கிறதுன்னு தயங்கும் போது அவன் எத்தனை உலகத்தை அழிச்சிருந்தாலும் நம்மளை எதிர்த்தது இல்ல, நம்ம யாருன்னு அவனுக்கு காட்டுவோம்னு உணர்ச்சி போங்கிற ஸ்பீச்சை பேட்மேன் கொடுக்கிறாரு. இங்க நார்மல் நிலைமைக்கு வந்த கிளார்க் எனக்கு கிடைச்ச 2வது வாய்ப்பை நான் வேஸ்ட் ஆக்க மாட்டேன்னு சொல்லி லூயிஸை கிஸ் பண்றாரு. அங்க வந்த மார்த்தா கிளார்க்க பார்த்து ஆச்சரியப்பட்டு உணர்ச்சி பொங்க அவர் தழுவுறாங்க. அவங்க 2 பேர்கிட்டயும் என்ன திரும்ப கொண்டு வந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு கிளார்க். இந்த பக்கம் பேட்மேன் டீம் போருக்கு தயாராக வண்டர் உமன் கிட்ட அவர் கண்ட கனவை பத்தி சொல்லும்போது லூயிஸ் லேன் தான் கீனு பேரி சொன்னதை பத்தி சொல்றாரு. இதைத்தான் பேட்மேன் vs சூப்பர்மேன்ல டான் ஆஃப் ஜஸ்டிஸ்ல காட்டியிருப்பாங்க. இத்தனை நாள் ஆல்ஃபிரடும் ப்ரூஸும் பறக்க வைக்க முடியாத ஃபிளைட்டை சைபர்க் ரெடி பண்ணி பறக்க வைக்கிறாரு. அதுல ஏறி எல்லாரும் மதர் பாக்ஸ் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ஸ்டெப்பன் வுல்ஃப் ஒரு வழியா 3 பாக்ஸையும்
டீமையும் ஒன்னு சேர்த்துடுறாரு. அதோட அதிர்வை அமேசான்ஸ் அட்லாண்டியன்ஸ்ல இருந்து ஆல்ஃபிரடும் உணர்ந்துடுறாரு. உள்ள போய் டவர் அழிச்சா அந்த பாதுகாப்பு வளையம் அழிஞ்சிடும்னு சொல்லி பேட்மேன் தாக்க தயாராகிறாரு. மதர் பாக்ஸை பிரிக்க தேவைப்படுற சார்ஜை ஃபிளாஷ் தான் உருவாக்கணும். அதுக்கு இதுவரைக்கும் பயன்படுத்தாத வேகத்தை யூஸ் பண்ண சொல்றாரு பேட்மேன். இங்க கிளார்க் ஷிப்புக்கு வந்ததும் அவங்க அப்பா சொன்ன வார்த்தைகள்லாம் ஞாபகத்துக்கு வருது. அப்பதான் எக்ஸ்க்ளூசிவ் பிளாக் காஸ்டியூமை போட்டு சூப்பர்மேன் தோற்றத்துக்கு வந்து பறந்து போய் சூரியன் கிட்ட இருந்து பவர் அப்சர்வ் பண்றாரு சூப்பர்மேன். எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததும் மத்தவங்களை கீழே இறக்கி விட்டு என்ன நடந்தாலும் பிளான் படி நடங்கன்னு சொல்லிட்டு ஃளைட் எடுத்துட்டு கிளம்புறாரு பேட்மேன். அந்த ஷீல்டை கேப் விடாம தாக்கி கிடைச்ச கேப்ல உள்ள பூந்து டவரை சதைச்சிடுறாரு. உடனே அந்த பாதுகாப்பு வளையம் மறைஞ்சதும் ஸ்டெப்பன்வொல்ஃப் பாராடீமன்ஸை ஏவி விடுறாரு. இடிச்சதுல ஃளைட் கோளாறாகி கீழே மோதி நிக்க நீங்க பத்திரமா இருக்கீங்களான்னு ஃபிளாஷ் கேட்டதும் நான் பாராடீமன்ஸை பாத்துக்கிறேன், நீங்க நடக்க வேண்டியதை பாருங்கன்னு சொல்லிட்டு பேட் மொபைலை எடுத்து தேடி வந்த பாராடீமன்ஸை நாசம் பண்ணி வெறித்தனமா வெளியே போறாரு பேட்மேன். அவரை பின்தொடர்ந்த பாராடீமன்ஸ்லாம் சுத்து போட்டு சுடுதுங்க. பதிலுக்கு ஒரே புல்லட்டால ஒரு கூட்டத்தையே அழிச்சிடுறாரு பேட்மேன். ரிவர்ஸ் கியர்ல எல்லாத்தையும் சதைக்க பேட் மொபைல் மேல ஏறின 2 ஜீவன் வண்டியை நொறுக்கி பேட்மேனை தாக்க வர சரியான டைமிங்ல வெறித்தனமா வந்த வண்டர் உமன் ரெண்டுத்தையும் சதைச்சி பேட்மேனை காப்பாத்திடுறாங்க. பின்னாடியே வந்த அக்வாமேன் அவரு பங்குக்கு பாராடீமன்ஸை சதைக்கிறாரு. சைபர்க் சுத்தி இருக்கிற பில்டிங்கை சதைச்சி வண்டுகளை நசுக்கிற மாதிரி பாராடீமன்ஸை நசுக்கிறாரு. அப்போ பேட் மொபைலை தாக்கி நொறுக்குனதும் சீட்டை எஜெக்ட் பண்ணி மேல வந்து நாசம் பண்றாரு பேட்மேன். ஃபிளாஷ் வேகமா ஓடி சார்ஜ் ஏத்த பேட்மேன் சுத்தி இருக்கிற பாராடீமன்ஸை தெறிக்க விடுறாரு. இவ்வளவு போராட்டம் நடக்க ஆல்ஃபிரட பார்க்க வந்த சூப்பர்மேனுக்கு எங்க யுத்தம் நடக்குதுன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு ஆல்ஃபிரட். இங்க ஸ்டெப்பன்வொல்ஃப்க்கு ஹாய் சொல்லி 2வது ரவுண்டுக்கு தயாராகிறாரு அக்வாமேன். கூட சைபர்கும் சேர்ந்து ஸ்டெப்பன்வொல்ஃபை பறக்க விடுறாங்க. களத்துல 3வதா இறங்கின வண்டர் உமனை உன் இனத்துக்கு போராடாம இந்த சாதாரண மனிதர்களுக்கு போராடுற உனக்கு வெக்கமே இல்லையான்னு ஸ்டெப்பன்வொல்ஃப் வெறுப்பேத்த வெறியான வண்டர் உமன் அவர் கூட வெறித்தனமா சண்டை போடுறாங்க. சைபர்க் மதர் பாக்ஸ்ல கை வைக்க ஸ்டெப்பன்வொல்ஃப் அக்வாமேனையும் வண்டர் உமனையும் தூக்கி வீசிட்டு சைபர்க கழுத்தை பிடிச்சி தூக்கிடுறாரு. ஃபுல் சார்ஜ் என்ன ஃபிளாஷ் ரெடியான்னு கேட்க உள்ள வண்டர் உமன் ஸ்பெஷல் மூவ பயன்படுத்தி அந்த இடத்தை சதைச்சிடுறாங்க. மேல போன சைபர்க தடுக்க போன ஸ்டெப்பன்வொல்ஃபை உண்மை சவுக்கால பிடிச்சி இழுக்க கூட அக்வாமேனும் உதவுனதும் ஸ்டெப்பன்வொல்ஃபை கீழே இழுத்துடுறாங்க. உன் அம்மா உயிர் பிச்சை கேட்டு அழுதான்னு மேலும் வெறுப்பேத்தி வண்டர் உமனை அடிச்சு தள்ளுறாரு ஸ்டெப்பன்வொல்ஃப். சைபர்க் ஒன்னா சேர்ந்த மதர் பாக்ஸ்ல கைவிட்டு பிரிக்க ட்ரை பண்ண ஃபிளாஷ் இதுக்கு மேல என்னால வேகத்தை மெயின்டைன் பண்ண முடியாதுன்னு அவரோட லிமிட்டை தாண்டி ஓடிட்டு இருக்காரு. மேல வந்த ஸ்டெப்பன்வொல்ஃப் டார்க் சைடுக்காகன்னு சொல்லி சைபர்க பொளக்கலாம்னு வரப்போ தரமான டைமிங்ல சூப்பர்மேன் சிரிச்ச முகத்தோட என்ட்ரி கொடுக்கறாரு. ஸ்டெப்பன்வொல்ஃபை பார்த்து வேலாவது மச்சின்னு சொல்லி மின்னல் கோடாலிய ஹால்ஸ் விளம்பரம் மாதிரி குளு குளு கூல்னு பிரீத்தை பயன்படுத்தினதும் ஐசா மாறின கோடாலிய சல்லி சல்லியா நொறுக்கிட்டு நெஞ்சிலேயே ஓங்கி மிதிச்சதும் 10 அடி தள்ளி போய் விழுறாரு ஸ்டெப்பன்வொல்ஃப். எந்த ஒரு கஷ்டமும் படாம சல்லீசியா ஸ்டெப்பன்வொல்ஃபை அடிச்சு பறக்க விடுறாரு சூப்பர்மேன். சந்தோஷமான சிரிப்போட வந்த வண்டர் உமன் ஸ்பெஷல் மூவ பயன்படுத்தி அவங்க பங்குக்கு பறக்க விடுறாங்க. அக்வாமேனும் கூட சேர்ந்து ஸ்டெப்பன்வொல்ஃபை புரட்டி எடுக்கிறாரு. ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் சுவாரஸ்யமா நடக்க ஸ்டெப்பன்வொல்ஃபை படுக்க போட்டு லேசரால ஒரு சைடு கொம்ப பேத்தி எடுக்கிறாரு சூப்பர்மேன். பாக்ஸை பிரிக்க தயாரான சைபருக்கு சார்ஜ் தர வந்த ஃபிளாஷை சுட்டு தள்ளிடுது ஒரு பாராடீமன். அடிப்பட்ட ஃபிளாஷ் காயத்தை சரி பண்ண சூப்பர்மேன் 2 கண்ணு லேசர் ஓங்கி ஒரு குத்துன்னு ஸ்டெப்பன்வொல்ஃபை வெறித்தனமா பொளந்தெடுக்கிறாரு. பின்னாடி பூம் டியூப் ஓபன் ஆக அதுல டார்க் சைடு கூட டெசார்ட் கிரானி குட்னஸோட சேர்ந்து அவரோட ஏலியன் படைகள்லாம் தயாரா இருக்கிறத பாக்குறாங்க எல்லாரும். சைபர்கால ஒன்னு சேர்ந்த மதர் பாக்ஸை பிரிக்க முடியலன்னதும் அந்த இடமே வெடிச்சு பிரளயமா உண்டாக அதை பார்த்த ஃபிளாஷ் காயத்தை சரி செஞ்சு அவரோட எல்லையை மீற தயாராகி லைட்டை விட வேகமா ஓட காலம் பின்னோக்கி செல்லுது. செதஞ்ச இடம் திரும்பி சரியாக எதிர்காலத்தை அவருக்கு ஏத்த மாதிரி மாத்துறாரு ஃபிளாஷ். அந்த அதிர்வுல செதஞ்சி போன சூப்பர்மேனோட உடம்பு ரத்தமும் சதையுமா திரும்ப வர காட்சியை பார்க்க 2 கண்ணு பத்தலன்னு தான் சொல்லணும். ஃபுல் சார்ஜ்ல மீண்டும் உருவான சைபர்க தொட்டதும் அழிஞ்சி போன உலகத்துல மறுபடியும் விக்டர் அப்பா அம்மா கூட வாழ்ற மாதிரியான காட்சிகளை மதர் பாக்ஸ் உண்டாக்குது. அதுக்கு மயங்காம நான் இப்ப தனியால் இல்லைன்னு சொல்லி 3 மதர் பாக்ஸையும் பிரிக்க உதவிக்கு சூப்பர்மேனையும் கூப்பிட்டதும் அவரோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி 3த்தையும் பிரிச்சிடுறாரு. செதச்ச ஸ்டெப்பன்வொல்ஃப் வெறுப்போட எந்திரிக்க பின்னாடி இருந்து குத்தி தூக்குறாரு அக்வாமேன். இந்த வாங்கிக்கோன்னு சொல்லி மூஞ்சிலேயே சூப்பர்மேன் ஒரு பஞ்சை விட்டு பறக்க விட வண்டர் உமன் வெறித்தனமா அவரோட தலையை வெட்டிடுறாங்க. தலை தனியா உடம்பு தனியா டார்க் சைடு உலகத்துக்குள்ள விழுந்த ஸ்டெப்பன்வொல்ஃப் தலையை நசுக்கி செம்ம வெறுப்புல ஜஸ்டிஸ் லீக பார்க்க பூம் டியூப் க்ளோஸ் ஆகுது. நான் சொல்ல ஸ்டெப்பன்வொல்ஃப் இந்த விஷயத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு டெசார்ட் சொல்ல ஃபேக்ட் தான், என்ன ஆனாலும் சரி ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனை நாம அடைஞ்சே தீரணும். பழைய முறைப்படி நேரெதிரா போய் தாக்க ஆர்மியை ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ராஜ நடையோட ஆர்மி நடுவுல போறாரு டார்க் சைடு. ஒரு வழியா நடந்த யுத்தத்துல வெற்றி அடைஞ்சு பேட்மேனை கை கொடுத்து தூக்குறாரு சூப்பர்மேன். அந்த டோமுக்கு மேல 6 பேரும் நிக்கிற சீன் ரொம்பவே தெரியா இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா இருக்க சாப்டர் 6 முடிஞ்சு படத்தோட எபிலாக்ல ஃபாதர் ட்வைஸ் ஓவர்ன்ற தலைப்புல ஸ்டார்ட் ஆகுது. விக்டர் உடைச்ச டேப்பை சரி பண்ணி அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னு கேட்க உன்னை நான் 2 முறை இந்த உலகத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், உன்னை நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்படுறேன்னு உனக்கே தெரியாது, நான் சரி செய்ய முடியாத தப்ப செஞ்சிருந்தாலும் எல்லாம் மாறும்னு சொல்ல கடற்கரையில மீராவையும் வால்கோவையும் சந்திச்சு எங்க அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறாரு ஆர்த்தர். இந்த உலகம் என்னதான் உடைஞ்சிருந்தாலும்
அதுக்கு ஈடு இணையா எதுவும் கொடுக்க முடியாதுன்னு சைலஸ்டோன் சொல்ல ரயன் சாய் ரிசர்ச் டைரக்டரா பதவி உயர்வு அடைகிறாரு. ஜஸ்டிஸ் லீக்காக ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மீட்டிங் போட ரெடி பண்ண சொல்றாரு ப்ரூஸ். ஃபிளாஷ் ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட சந்தோஷமா சொல்றாரு. கிளார்க்கோட வீட்டை மீட்டெடுக்க பேங்கே விலைக்கு வாங்கி உதவி பண்றாரு ப்ரூஸ். உன்னால முடிஞ்சதை செய், என்னால ஹீரோவா செய்ய முடியாத விஷயத்தை நீ பண்ணுன்னு சைலஸ்டோன் விக்டருக்கு சொல்ல அதை கேட்டு சந்தோஷமா பறந்து போறாரு விக்டர். கார்டன் பேட் சிம்பலை போட்டதும் பேட் டேங்க்ல அடுத்த ஆக்ஷனுக்கு ரெடி ஆகுறாரு தலைவன் பேட்மேன். டயானா ஆர்டிமிஸ் அம்பை எடுத்துட்டு வந்து அமேசான் இடத்தை பார்க்க ஃபிளாஷ் சந்தோஷமா ஊரை சுத்தி மின்னல் வேகத்துல ஓடுறாரு. பிரச்சனை வர்றத உணர்ந்த கிளார்க் சட்டை அவுத்து பிளாக் காஸ்டியூம்ல பறக்க தயாராகிறாரு. எல்லாம் முடிஞ்சு ஆர்கம் அசைலம்ல லெக்ஸ் லூத்தரை செக்யூரிட்டி கூப்பிட உள்ள அவருக்கு பதிலா வேற மொட்டையும் இருக்கான். கப்பல்ல தப்பிச்சு போன லூத்தரை பார்க்க டெத் ஸ்ட்ரோக் வர எப்பா சூப்பர்மேன் திரும்பி வந்துட்டான்பா, வா 2 ரவுண்ட் போடலாம்னு சொன்னதும் எனக்கு தேவை பேட்மேன் அவ்வளவுதான் டெத் ஸ்ட்ரோக் சொல்ல சரி விடு பேட்மேன் யாரும் இல்லப்பா ப்ரூஸ் வெயின் தான் சொன்னதும் இப்ப சியர் சொல்றேன்னு சொல்லி பெக்க போடுறாரு டெத் ஸ்ட்ரோக். என்னடா ஜோக்கர் வரலையேன்னு பார்த்தா டான் ஆஃப் ஜஸ்டிஸ்ல வர கனவு போல அதே அழிஞ்சு போன உலகத்துல உயிர் பொழைச்ச பேட்மேன், சைபர்க், மீரா, டெத் ஸ்ட்ரோக் 4 பேரும் எதையோ நெருங்கிட்டோம். ஆனா நம்மள தேடி அவன் வர்றதுக்குள்ள நாம முந்திக்கணும்னு சைபர்க் சொல்ல அந்த புறம்போக்கு வரட்டும் ஆர்த்தரை கொன்னவனை வெச்சி செய்யறேன்னு மீரா வெறித்தனமா சொல்றாங்க. உன்னோட வழி என்னன்னு எனக்கு தெரியும்னு பேட்மேன் சொல்ல ஃபிளாஷும் கூட வந்து நிக்கிறாரு. உனக்கு என்ன தெரியும் விரும்பினவங்களோட இழப்ப பத்தின்னு மீரா கேட்க வீட்ல என்னோட விசில் சத்தம் பறக்க ஜோக்கரோட இன்ட்ரோ வருது. அவரோட அப்பா அம்மாவை இழந்தது மட்டும் இல்லாம புல்ல போல தூக்கி வளர்த்தவனை இழந்து நிக்கிறாரு ஜோக்கர்னு சொல்ல அது வேற யாரும் இல்ல ராபின் தான். அதை கேட்டு ஜாக்கிரதையா பேசுன்னு பேட்மேன் கோவப்படுறாரு. ஜோக்கர் மேலும் மேலும் பேசி பேட்மேனை வெறுப்போட உச்சத்துக்கே கூட்டிட்டு போறாரு. என்ன கொல்ல உன்னால முடியாதுப்பா, நான் உனக்கு தேவை. நீ செஞ்ச தப்பால இறந்து போன லூயிஸ் லேனை பார்த்து சூப்பர்மேன் டார்க் சைடு பக்கம் போயிருக்கலாம், ஆனா நான் எப்பவும் பக்கம் தான் இருப்பேன்னு சொல்லி அவரோட கார்டை கொடுக்கிறாரு ஜோக்கர். உன்னோட ஹார்லி குயின் என் கையில இறந்தப்போ உன்னையும் கொன்னுடுன்னு சொன்னான், அதனால சத்தியமா உன்னை பொறுமையா கொல்லுவேன்னு சொல்லி கார்டை வாங்குறாரு பேட்மேன். எப்பா பயந்துட்டமான்னு சொல்லி சிரிக்க அவன் வந்துட்டான்னு சொல்லி எல்லாரும் தாக்க தயாராக ஜோக்கர் மட்டும் ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காரு. யாருடா வரான்னு பார்த்தா டார்க் சைடுக்கு அடி பண்ணிஞ்ச சூப்பர்மேன் கண்ணுல லேசரை ரெடியா வச்சு எல்லாரையும் பொளக்க வர கனவுல இருந்து அலறி எந்திரிக்கிறாரு ப்ரூஸ் வெயின். நல்லா தானே இருந்துச்சு கனவு, கண்டினியூ பண்ணிருக்கலாம்ல. அப்ப அங்க வந்த மார்ஷியன் மேன் ஹண்டர் டார்க் சைடு எப்படியும் ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனை தேடி இங்க வருவான், அது அவனுக்கு முன்னாடி நாம கண்டுபிடிக்கணும். வரப்போற யுத்தத்துக்கு நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேன்னு சொல்ல யாருப்பா நீனு கேட்டதும் இந்த லீகை உருவாக்கி டார்க் சைடை எதிர்த்து போராடினதோட பெருமை உன்னதான் சேரும், என்ன மார்ஷியன் மேன் ஹண்டர்னு கூப்பிடுவாங்க, மறுபடியும் சந்திக்கலாம் நண்பான்னு சொல்லிட்டு பறந்து போறாரு. இந்த படத்தை ஸ்னைடர் அவர் பொண்ணு ஆட்டம்காக டெடிகேட் பண்ணிருக்காரு. ஜஸ்டிஸ் லீக 3 பார்ட்டா எடுக்கணும்னு ஸ்னைடர் பிளான் பண்ணிருக்காரு. இதோட ஜஸ்டிஸ் லீக் விலகாம அந்த 2 பார்ட்டையும் எடுக்கணும்ன்ற கோரிக்கையோட இந்த சகாப்தத்தை சொல்லி முடிக்கிறேன். நான் ஏற்கனவே ஜஸ்டிஸ் லீக பத்தி போட்ட வீடியோலையும் ரிலீஸ் ஆன படத்துல வர சில சீன்ஸை கரெக்டா சொல்லியிருப்பேன், சிலது சொதப்பிருக்கும். சோ சொதப்பின விஷயங்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, அடுத்த தடவை அதை கரெக்ட் பண்ணிக்கிறேன். படம் 4 மணி நேரம் ஒர்த்து, என்ன ஐமேக்ஸ்ல பார்த்திருக்கணும், இங்க ரிலீஸ் ஆச்சுன்னா முந்தி அடிச்சிட்டு போய் முன்னாடி உட்கார்ற ஜீவராசிகள்ல நானும் ஒருத்தன்னு சொல்லி எண்டு கார்டு போடுறேன். அப்புறம் புதுசா வரவங்க மறக்காம ஃபிலிம் ஃபெதர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா தம்ஸ் அப்பை தெரிக்க விட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.